இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தவக்கால சிந்தனையாக உன்னை படைத்தவரை நேசி என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் ஒருவரை அன்பு செய்தோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு எப்போதும் அவரோடு கூட இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். சிலர் பாருங்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம இருக்கும்போது நம்மளை பற்றி அப்படியா இப்படியான்னு பேசுவாங்க. நம்ம அந்த சைடு கொஞ்சம் விலகி போயிட்டோம்னா நல்லா ஒரு ஆள் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவார்கள். ஆண்டவரை நேசிக்கிறது என்பது வெறுமனே வார்த்தையால் அல்ல, அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே இவ்வாறாக சொல்லுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். பாருங்க, அவர் மீது நம்ம அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அவர் சொல்கிற அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நாம் அவரை அன்பு செய்வதற்கு ஒரு அடையாளம். அதுதான் அவர் சொல்றார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். நாம் உண்மையாகவே ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிப்போம். அப்படி பிடிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் அவரும் நம்மை நேசித்து அவங்க இருவரும் நம்மோடு கூட இருப்பார்கள். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். என்ன கருமையானவர்களே, தானியேல் பாருங்க, அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்தார். யாரும் அவருக்கு சொல்றதுக்கு இல்லை, இருந்தாலும் நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பேன் என்று தீர்மானம் பண்ணினார். அவர் என்ன செய்தார்? அரசருடைய உணவினாலே நான் தீட்டுப்படலாகாது என்று சொல்லி அந்த உணவை வெறுத்து அதை விடுத்தார். ஆகவே அவர் பாருங்க, எல்லாரையும் விட உயர்த்தப்பட்டார். அது மாத்திரமல்ல, அரசர் கையெழுத்திட்டார் என்று அறிந்தும் அவர் ஜெபிக்கிறபடியாக, வழக்கத்தின்படியாக அவர் ஜெபம் செய்தார். அதனால் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்றாலும் அங்கே ஆண்டவர் அவரை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, யாரோ ஒருத்தர் சொல்கிறதுனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதல்ல. நான் அவரை அன்பு செய்கிறபடினாலே, அவர் என் நேசராக இருக்கிறபடினால நான் அவரை பிரியப்படுத்தணும், அவர் சொல்லுகிற காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி நாம் கடைபிடிக்கிற பொழுது உண்மையாகவே நம்முடைய அன்பை செயலில் காட்டுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே அதற்காக நாம் இன்றைக்கு அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கை கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையை கை கொண்டு உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.